ராஜேஸ்வரி, டெல்லியின் சுற்றுலாத்துறை அமைச்சர் கோபால் ராய் மத்திய அமைச்சருக்கு எழுதியுள்ள கடிதத்தில் காற்றின் மாசு அளவு தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டே இருப்பதால் டெல்லியில் செயற்கை மழையை பொழிவதற்கு அனுமதி அளிக்க வேண்டும் என்றும் மத்திய அரசு இது தொடர்பாக அவசர ஆலோசனை கூட்டத்தை நடத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தியிருக்கிறார். 1 மணி நேரமாவது மேகங்களை செயற்கை முறையில் திரட்டி அங்கு மழை பொழிந்தால் அந்த காற்றின் மாசு குறையும் என்றும் நாளொன்றுக்கு 40 சிகரெட் குடிப்பவர்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பு டெல்லியில் தற்போது உள்ள காற்றின் குறியீட்டு அளவான அந்த 500-ஐ தாண்டி அபாய கட்டத்தை தாண்டி இருப்பதால் ஒவ்வொருவரும் பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. இந்த அபாயத்தை நீடிக்க விடாமல் தடுப்பதற்கு உடனடியாக மத்திய அரசு அவசர கால சுற்றுச்சூழல் ஆலோசனை கூட்டத்தை கூட்டி செயற்கை மழை பொழிவதற்கு மத்திய அரசின் ஒப்புதலை பெற்று அந்த அனுமதியை டெல்லி மாநில அரசுக்கு வழங்க வேண்டும். அதற்கான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். 1 மணி நேரம் தொடர்ந்து மழை பெய்தால் இந்த காற்று மாசின் அளவு குறிப்பிடத்தக்க அளவு குறைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று கான்பூர் ஐஐடி ஆய்வுக்குழுவும் தெரிவித்திருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டி டெல்லி சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் கோபால் ராய் மத்திய அரசுக்கு கடிதம் அனுப்பியிருக்கிறார். மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் இது தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடியுடன் ஆலோசித்து இந்த செயற்கை மழை தொடர்பான அனுமதியை பெற்றுத்தர வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியிருக்கிறார். டெல்லியில் பள்ளிக்கூடங்கள் மூடப்பட்டிருக்கின்றன. வெளிமாநில வாகனங்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது. அலுவலகங்களில் ஒர்க் ஃப்ரம் ஹோம் என்ற அடிப்படையில் ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் வீட்டிலிருந்தே பணிபுரிவதற்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள். காலையில் 10-12 மணி வரை மக்கள் வெளியே வர முடியாத அளவுக்கு காற்று மாசமும் பனிமூட்டமும் தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டே செல்வதால் 1 மணி நேரம் செயற்கையாக மழை பெய்வதற்கு மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று டெல்லி மாநில அரசு அவசர வேண்டுகோளை விடுத்திருக்கிறது. ராஜேஸ்வரி,